இப்ப எப்படி இருந்திருக்கும்னா எடிட்டருக்கு இது என்ன கண்டென்ட்னு வியாழக்கிழமை கண்டென்ட் துஷார் நாமினேஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக துஷார் கத்துனதை போட்டு ஆகணும். அதனால துஷார் வந்து ஷோல இருக்கான்னு காமிச்சிருவோம். அப்புறம் இது என்ன அந்த ஒரு பாயிண்டா இருந்தாலும் கரெக்டா பேசிட்டாப்ல என்னன்னா நான் வெளியிலேயே போய் நின்னுக்கிறேன் அப்படின்னு. அது வந்து தம்பி அந்த வெளியில எது இங்கேயா அங்கேயா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லி கமருதீனுக்கு ஒரு பாயிண்ட்ல வச்சு நீங்க நிறுத்திட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ரம்யாஜோவும் ஏதாவது கண்டென்ட் கொடுக்கும். அப்படி கொடுக்குற கண்டென்ட் வச்சு காப்பாத்தினா ரம்யாஜோ வந்து நல்லா பாரு எவ்வளவு ஹெவி கண்டென்ட்னு. திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசும்போது இங்க வாடி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து உட்கார்ந்து பார்வை திட்டுறது ஒரு கண்டென்ட். அடடே நீங்க இதுல என்ன கண்டென்ட். ஆனா இவ்வளவு பண்ணீங்களே அந்த கெமி எதையாச்சும் காமிச்சிருக்கலாம்ல. அந்த பொண்ணு நீங்க கடைசி வரைக்கும் காமிக்காமலே இந்த ஷோல எவ்வளவு நாள் தாண்டா எடுத்துட்டு போவீங்க. அவங்க எடிட் ஆக போறாங்க கெமின்னு வைக்கிறதுக்கு பதில் இந்த ஷோல அவங்க கம்மின்னு வச்சிருந்தா அது ஏதோ மேட்ச் ஆயிருக்கும் போல் இருக்கு. எவ்வளவு கம்மியா இந்த ஷோல இருக்காங்களோ அது கெமிக்கு நல்லது அப்படின்னு முடிஞ்சு போச்சு இந்த ஷோ. எல்லாத்துக்கும் மேல எனக்கு தெரிஞ்சு துஷார், கெமி, ரம்யாஜோ இந்த 3 பேருக்குள்ளதான் ஹெவி காம்படிஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிறதா வச்சு பார்த்தா கெமியா ரம்யாஜோவான்றதுதான் டஃப் காம்படிஷன்ல போகும்னு நினைச்சு ஒருவேளை கெமியை வச்சிருந்து ரம்யாஜோவா எடுக்கலாம்.